ஏன் எங்களுடைய ஒப்பிடுறீங்க? அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியே வந்து அவங்களுடைய கொடி கம்பத்தை நட முடியல. அது எவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு தெரியுங்களா? அது எந்த அரசாங்கம், எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் மற்ற கட்சிகளை வளர விடவே மாட்டாங்க. அதையெல்லாம் தாண்டி, பல தடைகளை தாண்டி, பல நெருக்கடிகளை தாண்டி வந்தாதான் இங்க வெற்றி பெற முடியும். இப்போ எங்க தலைவர் அவர்கள் 20 ஆண்டுகளுக்கு மேலாக அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் பல அவமானங்களையும் ஏற்றத்தாழ்வுகளையும் பார்த்து வளர்ந்த தலைவர். அவர் நேரடியாக சினிமாவில் வந்து அப்படியே வந்து அரசியலெல்லாம் குதிக்கல. அவர் படிப்படியாக முன்னேறி கட்டமைச்சு மிகப்பெரிய ஒரு பெரும் படையை அவர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அவர் எல்லா அடக்குமுறையும் அப்பவே பார்த்துட்டாரு. அதனால அடக்குமுறையெல்லாம் எங்களுக்கு வந்து புதுசுலாம் கிடையாது. எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு தான் எங்களுக்கு பின்னாடி மக்கள் படை இருக்குல்ல. அழுத்தம் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க? எந்த அழுத்தம் இருந்தாலும் அந்த அழுத்தம் எங்களை ஒண்ணுமே பண்ணாதுன்னு சொல்றேன் நான். அதாவது ஒரு காற்றாற்று வெள்ளத்தை மணல் சுவர் போட்டு தடுக்கவே முடியாதுங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு காற்றாற்று வெள்ளமாக வரக்கூடியவர் எங்க தளபதி அவர்கள். அது வெறும் நடிகரா வரல. அவர் வந்து ஒரு கருத்தியல் தெளிவோடு வர்றாரு, ஒரு கொள்கை புரிதலோடு வர்றாரு.